Solearena, oh so bright. மதியம் நாங்கள் சாப்பிட்டது 4 மணி. இப்போ நல்லா 2 டைம் போட்டு சாப்பிட்டேன். நானும் நல்லா சாப்பிட்டேன். எல்லா குழம்புக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹாரிகல்ச்சர் பார்க் பேக் சைடில் வந்துட்டு ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்குது. அங்கே தான் வந்து சாப்பிட வந்திருக்கோம். என்னோடய வீடியோவில் நான் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன். இந்த இடத்துல வந்து சாப்பிட வந்தது, என்னோடய சிஸ்டர் கூட வந்ததெல்லாம் போட்டிருக்கேன். ஸோ அப்போ வந்து 1-2 கடை தான் இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரே கடை தான். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஸ்ட்ரீட்டே. ஃப்ரெண்ட்ஸுங்களோட வரும்போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஜாலியாக இருக்கும். ஒவ்வொரு ஃபுட்டும் நம்ம ட்ரை பண்ணிவிட்டு சாப்பிட்டே வரலாம். அண்ட் இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தட்டு வடை செட்டு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கறி தோசை. இங்கே வந்து ஒரு முஸ்லீம்ஸ் வந்து ஒரு சின்ன ஸ்டால் மாதிரி வச்சு கறி தோசை கொடுப்பாங்க. அங்கே சூப்பராக இருக்கும். ஒரு கறி தோசை வந்து 100 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஃபில்லிங்காக இருக்கும் ஒன்று சாப்பிட்டாலே. ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் கறி தோசை சாப்பிட்டோம். அப்புறம் வந்து பர்கர் சாப்பிட்டோம். பாப்பா வந்து வேஃபர்ஸ் வாங்கிட்டு வரேன்னு போயிருக்கா. ஸோ இந்த ஸ்ட்ரீட்டில் எல்லாமே கிடைக்கும். இது எங்கே இருக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா மாதவரம் பால் பண்ண பக்கத்தில் ஹாரிகல்ச்சர் பார்க் இருக்குது. பார்க் அப்படியே பேக் சைடில் வந்துட்டு எல்லா கடையுமே இங்கே இருக்கும். ஸ்டார்டிங்கில் வந்து 1-2 கடை தான் இருந்தது. பட் இப்போ போக போக ஒரு 11 o'clock வரைக்கும் வந்து கடை இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ கறி தோசைலாம் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்குது. வெளியே எவ்வளோன்னு எனக்கு தெரியல. பட் இங்கே வந்து 100 rupees தான். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த பக்கம் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஒரு பிஸி ரோடுன்னே சொல்லலாம். ஸோ அங்கங்கே அந்த அண்ணாநகர் சைட்லலாம் நைட்டு ஷாப்பே இருக்குது நான் கேள்விப்பட்டேன். பட் நான் இன்னும் போய் பார்க்கல. பட் எங்களுக்கு வந்து இது பக்கம், வீட்டிலேருந்து 5 minutes கூட இருக்காது பைக்கில் வந்தோம்னா. ரொம்ப பக்கம் இது. ஸோ அதனால் இங்கே அடிக்கடி வரது உண்டு. சாப்பிட்டாச்சு. இப்போ பாப்பா வந்து வேஃபர்ஸ் வாங்கிட்டு வரக்காக போயிருக்கா. ஆர்த்தி வந்து ஒரு 4 days லீவுக்காக இங்கே வந்திருக்கா சென்னைக்கு. அவள் கூட அவள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்திருக்கா. அவளுக்கு வந்து சென்னை புதுசு. ஸோ எந்தெந்த இடம்லாம் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி நாங்கள் இன்றைக்கி வந்து பீச்சுக்கு போகலாம் தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் வந்து முடியாத சுச்சுவேஷன்றதுனால லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பனி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. பாப்பா வேறு புதுசாக, அவளோட ஃப்ரெண்டு வேறு புதுசாக இங்கே வந்திருக்காளா. ஸோ கோல்டு ஏதாவது ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போயிட்டு வரலாம் பக்கத்தில் அப்படின்னு. இதுவே சூப்பராக இருக்கும். நான் வந்து உங்களுக்கு உள்ளே இருந்து அந்த வியூ காமிக்கிற பாருங்கள் எவ்வளோ பிஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு இந்த ஸ்ட்ரீட் வந்து பர்சனலி ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்தீங்கன்னா இந்த ஃபுட்டெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கெல்லாம் எப்படி இருக்குது. நான் இந்த லாஸ்ட்லேருந்து நான் இப்போ உள்ளே வந்துட்டேன். அந்த லாஸ்ட் வரைக்குமே வந்து ஷாப்ஸ் தான். உங்களுக்கு தெரியுதா? பேக் மிரரில் காமிக்கிற பாருங்கள், செம்மையாக இருக்கும். அண்ட் வந்துட்டு எங்களோட ஃபேவரட் ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா அந்த தட்டு வடை செட்டு கடை தான் அங்கே இருக்குது. ஒரு சின்ன பையன்தான் வந்து போடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆர்த்தி வந்த அன்னைக்கு மறுநாளுங்க, முதல் நாள் நைட்டு தான் நாங்கள் வந்து வீட்டு பக்கத்தில் உள்ள இடத்துக்கு போயிருந்தோம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆக்சுவலி புயல் வருது சொல்லியிருந்தாங்களே, அது மழையாக மாறிடுச்சு. சொன்ன அன்னைக்கு நாங்கள் வந்துட்டு பீச் போயிருந்தோம். நாங்கள் பீச்லாம் போயிட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு அந்த கடத்தெரு வழியாக வரும்போது மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நாங்கள் வந்து மெமோரியல்லாம் போகலாம் பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா ஆர்த்தியோட ஃப்ரெண்டெல்லாம் வந்து பார்க்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் வந்து மழை ஸ்டார்ட் ஆனோன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் விடவே விடாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. நாங்கள் ஏலகிரி போகலாம், இல்லைனா வந்துட்டு ஏற்காடு போகலாம் தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் கண்டிப்பாக போக முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா எல்லா இடத்துலையும் நல்ல மழை பெஞ்சதுனால போக முடியலை. நாங்கள் வந்துட்டு பீச் முடிச்சுட்டு நம்ம வண்ணாரப்பேட்டை போயிட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் பண்ணலாம் தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் மழை விடுற மாதிரி கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. மழை டைமில் எங்கேயுமே போக முடியாது தாங்க. இருந்தாலும் வீட்லேயே எவ்வளோ நேரம் உட்கார்றது அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு ஒரு சும்மா போயிட்டு வரலாம் அப்படின்னு தான் நாங்கள் வந்துட்டு பீச் பார்க்க வந்தோம். ஆக்சுவலி மழை டயத்தில் வரக்கூடாது. ஆனால் வந்து கடல் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கொந்தளிப்பாக தான் இருந்தது. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் இருந்தோம். ஆனால் வந்து பயமாக தான் இருந்தது. ஏன்னா அலைலாம் ரொம்ப பெருசாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஆந்திராலேருந்து ஸ்கூல் பசங்களை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க பீச்செல்லாம் பார்க்குறதுக்கு. நாங்களே கேட்டோம், இப்போ வர கிளைமேட்டுக்கு நீங்கள் ஏன் கூட்டிகிட்டு வந்தீங்க, நியூஸ் எல்லாம் பார்க்கலையா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தோம். ஆக்சுவலி அவங்க பேசினது தெலுங்கு தான். பட் எந்த இடம் எங்களுக்கு தெரியாது. ஸோ சின்ன பசங்களாம் வந்திருந்தாங்க. பட் அவங்களாலையும் என்ஜாய் பண்ண முடியலை. ஆக்சுவலி இந்த ரோட் போகும்போது இந்த யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறமா அந்த விவேகானந்தா ஹவுஸு, அப்புறம் இந்த ஒயிட் பில்டிங் இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் மழை டைமில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும் இந்த இடம்லாம் பார்க்குறதுக்கு. ஸோ ஆர்த்தியோட ஃப்ரெண்டு புதுசு, சென்னைக்கே அவள் புதுசு. ஸோ அவளுக்கு வந்து இந்த இடம்லாம் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்துட்டு பொறுமையாக இந்த இடத்தெல்லாம் காமிச்சிட்டே போயிட்டு இருந்தோம்.
ஸோ அன்றைக்கி எங்களோட டே இப்படி தாங்க போயிட்டு இருந்தது. ஸோ நிறைய பிளான் பண்ணியிருந்தோம், அது எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்துட்டு நெக்ஸ்ட் டே நாங்கள் வந்துட்டு வண்ணாரப்பேட்டை போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். மழையும் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. ஸோ ஆர்த்திக்கு வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி ஸ்டட்டெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு வாங்கணுமா, யாருக்கும் பர்த்டே அப்படின்னு சொல்லியிருந்தா. ஸோ அது மட்டும் இல்லை, ஆர்த்தியோட ஃப்ரெண்டுக்கும் வந்து ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தா. ஆக்சுவலி அவள் வந்து நைட் ட்ரெஸ் தான் கேட்டிருந்தா. ஸோ ஹாஸ்டலில் யூஸ் பண்ணுற மாதிரி சூட் செட் கேட்டிருந்தா. அதுவுமே நாங்கள் வாங்கிட்டு இந்த கடைக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கோம். க்யூட்டாக இருக்கு அந்த கலரு. உனக்கு வேணுமா? எடுத்துக்கோ. இது அழகாக இருக்கு. அடுத்து செம்மையாக இருக்கு. எடுத்துக்கோ. இந்த பேஸ்டல் கலரில் இருக்க பாரு, பிங்க், அந்த கலர் எடுத்துக்கோ. பகா, உனக்கு என்ன கலர் வேணும்? எடுத்துக்கோ. பிங்க் நல்லா இருக்குடா. செமையாக இருக்கு, நல்லா இருக்கு. அதுவும் நல்லா இருக்கு, க்ரீனும் நல்லா செம்ம க்யூட்டாக இருக்குல்ல. இது நல்லா இருக்குடி. மம்மி இது எடுத்துக்கிட்டா ஸ்ரீ. ப்ரௌன் வாங்கிக்கோ, பிளாக் வாங்கிக்கோ. இது வாங்கிக்கோ, இது வாங்கிக்கோ. கோல்டன் கலர் எடுத்துக்கோ. இந்தா இதுடா. பேஸ்கெட் இருக்கா? பேஸ்கெட் இருக்காதா? பட்டு இதில் போட்டுக்கோ. நான் இது அம்மா முடிக்கிறது தாண்டி தாங்க. க்யூட்டல்ல. இது க்யூட்லாம் பார்க்கும்போது எனக்கு ப்ரூசி ஞாபகம் வருது. ஸோ க்யூட். வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வீட்டுக்கு வந்துட்டு ப்ரூசி கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, விளையாடிட்டு இருந்தாங்க. அவளுக்கு வந்துட்டு ப்ரூசி ரொம்ப பிடிக்கும், ஆனால் கொஞ்சம் பயம் இருந்தது. பட் ப்ரூசியை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அவன் வந்து கொஞ்சம் அக்ரெசிவ் தான். ஆனால் என்ன பண்ணுவான்னா வந்துட்டு டக்குன்னு அட்டாக் பண்ண மாட்டான். அவன் வந்து பக்கத்தில் வரும்போதே வந்து என்ன சொல்லிடுவான், என்கிட்ட வராதிங்கன்னு அந்த அலாரம் கொடுக்குற மாதிரி உரும்ப ஆரம்பிச்சிருவான். அதனால் நம்ம சேஃபாக ஃபீல் பண்ணலாம். பட் டக்குன்னு யாரையுமே ஹர்ட் பண்ணிலாம் கடிக்க மாட்டான். போ அக்காட்ட போ. அக்கா என்ன கூப்பிட்ட வர? அக்கா கூப்பிட்ட வர போ. கடிக்கல மாட்டான்டா. கடிக்க மாட்டான். நீ இப்போ கூப்பிடு ப்ரூசின்னு வருவான் பாரு. அந்த வரான் பாரு. அவன் மறந்துடுவான் கொஞ்ச நேரத்தில் என்ன நடந்தது. நீ எங்க நெக்ஸ்ட் டே ஈவினிங்கு ஆர்த்தி வந்துட்டு ஊருக்கு கிளம்புறா. ஸோ அவளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நான் பேக் பண்ணிகிட்ருக்கேன். அவள் வந்து ப்ரூசியை வந்து மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ இந்த தடவை வந்துட்டு அவளுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. அதே மாதிரி அவள் வந்து நைட் ட்ரெஸ் கேட்டிருந்தா, அதுவுமே வாங்கியாச்சு. ஸோ மழை டைம் இல்லையா, அதனால் இந்த நொறுக்கு தண்ணிலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு பேக்கரி இருக்குது, அங்கே வந்துட்டு ஹோம்மேட் தான் எல்லாமே, ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன கடை தான், பட் வந்து எல்லாமே நல்லாயிருக்கும். அதனால் எப்போவுமே வந்துட்டு நாங்கள் வந்து எது வாங்கினாலும் அங்கே தான் வாங்குறது. ரொம்ப காஸ்ட்டும் கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு தோணும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு வாங்கி கொடுத்துருக்கேன். ஸ்டேஷன் வந்தாச்சுங்க. காலையில் அடித்த மழை வெறிக்கவே கிடையாது. நாங்கள் சேஃபர் சைடாக 1 hour முன்னாடியே நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி ஸ்டேஷன் வந்துட்டோம். ஏன்னா எங்களுக்கு எப்படியும் தெரியும் பாலத்து கீழெல்லாம் தண்ணி நிற்கும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாலத்து கீழே தண்ணி நின்றுது. ஸோ நாங்கள் டைவெர்ட் பண்ணி தான் நாங்கள் வந்தோம். ஒவ்வொரு ரோடாக டைவெர்ட் பண்ணி அப்படி தான் வந்தோம். ஸோ அதனால் வந்து எங்களுக்கு வந்து 20 நிமிஷம் முன்னாடியே நாங்கள் வந்துட்டோம். ஸோ அதனால் நல்ல டைம் இருந்தது பாப்பா கூட பேசிகிட்டு இருக்கேன். அண்ட் 2 நாள் வீடு
வச்சோன்னு தாங்க இருக்கும். ஆஸ் யூஷுவல் எப்போவுமே வந்து பாப்பாவை சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரதே பிடிக்காது. அதனால் கொஞ்சம் நேரம் வெளியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வருவோம். அந்த மாதிரி தான் எப்போவுமே பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு அன்றைக்கி டே போச்சு. ஸோ மழை காரணத்தினால வந்துட்டு என்னால் வந்து எங்கேயுமே குழந்தைங்கள கூட்டிகிட்டு போக முடியல. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்தால் நிறைய இடத்துக்கு போகலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.